ராஜராஜ சோழனின் தேவியாக வரும் விஜயகுமாரி ராணியாகவே வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ராஜேந்திரனாக வரும் சிவகுமாரும் அதிக பொறுப்புடன் நடிச்சிருப்பாரு. முத்துராமன் அவர்கள் வேங்கி நாட்டு மன்னன் விமலாதித்யன் கேரக்டர் தாம் ஏற்ற கதாபாத்திரத்தை சிறப்பாக பண்ணியிருப்பாரு. குந்தவையை பற்றி உனக்கும் அக்கறை இல்லை, உன் மனைவிக்கும் கவலை இல்லை. என்னாலும் அப்படி இருக்க முடியுமா? சீக்கிரம் இவள் திருமணத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய். நானும் அதை பற்றி தான் யோசித்துக் கொண்டு வருகிறேன். அப்படி என்றால் ஒரு நல்ல முடிவிற்கு வந்திருப்பாய். நான் எந்த முடிவுக்கு வரவில்லை. என் முடிவை தெரிந்து கொள்வதற்காக நம் பகைவன் சத்தியாசிரியனிடமிருந்து ஒரு தூதுவன் வந்திருக்கிறான். தூதுவனா? அவன் கொண்டு வந்த தகவல்? சிறையில் இருக்கும் விமலாதித்தனுக்கு குந்தவையை மணமுடித்தால் சத்தியாசிரியனும் அவனுக்கு துணையாக வடவேந்தர்களும் நம் மீது போர் தொடுத்து சோழ பேரரசையே அழித்து விடுவார்களாம். அதற்கு மாறாக விமலாதித்தனை கொன்று சத்தியாசிரியின் மகனுக்கு குந்தவையை மணமுடித்தால் கங்கையும் கடாரமும் தாண்டி அடிவானத்திற்கு அப்பாலும் சோழ பேரரசின் புலிக்கொடியை பறக்கவிட அவர்கள் ஒத்தாசையாக இருப்பார்களாம். இதுதான் அவன் கொண்டு வந்த தகவல். இதற்கு நீ என்ன பதில் சொல்ல போகிறாய்? நான் சொல்கிறேன் அத்தை. தென்ன பராக்கிரம கீர்த்தி வல்லவ ராஜராஜ சோழ சக்கரவர்த்திகள் சிறையில் நிராயுத பாணியாக இருக்கும் விமலாதித்தரை கொல்வார். பகைவன் மகனுக்கு தன் மகளை பணையப் பொருளாக அனுப்பி வைப்பார். அவளும் போகிற வழியிலேயே உயிர் துறப்பாள். பிறகு விமலாதித்தன் குந்தவி என்ற இரு பிணங்கள் மீதும் நடந்து சென்று அடிவானத்திற்கு அப்பாலும் தன் புலிக்கொடியை பறக்க விடுவார். இந்த அரிய பெரிய செயல்களை கல்வெட்டுகளிலும் செப்பேடுகளிலும் பொறுத்து வைப்பார். சக்கரவர்த்திகளை பொறுத்தருள வேண்டும். என்ன இருந்தாலும் பெற்ற மகள் அல்லவா? என்ன செய்வது? பெற்ற மகள் என்பதை நினைவுபடுத்த கூட சக்கரவர்த்திகளுக்கு ஒரு ராஜதந்திரி தேவைப்படுகிறது. குந்தவை, சக்கரவர்த்திகள் மனம் புண்படும் அளவிற்கு அதிகமாக பேசுகிறாய். அது அத்தனை சரியல்ல. இதோ பாரண்ணா, அவர் உனக்கு சக்கரவர்த்திகளாக இருக்கலாம், எனக்கு வெறும் தந்தைதான். தந்தைக்கும் மகளுக்கும் இடையே குறுக்கிட ராஜதந்திரிக்கு மட்டுமல்ல சொந்த அண்ணனுக்கு கூட உரிமை இல்லை. நீ பேசாமல் இரு. குந்தவி, உனக்கு உன் பிரச்சனை மட்டும்தான். உன் தந்தைக்கு எத்தனையோ பிரச்சனைகள். அவன் நாடாளும் சக்கரவர்த்தி அல்லவா? நிராயுத பாண்டியான அவர் உடலில் ஒரு சொட்டு ரத்தம் சிந்தினாலும் இந்த சோழ நாட்டை பழி தீர்த்துக் கொள்ள நான் தயங்க மாட்டேன். சுவாமி, ஏதோ குழந்தைத்தனமாக பேசிவிட்டாள். அவளை மன்னித்து விடுங்கள். நீங்களும் கோபப்பட்டு விடாதீர்கள். நானும் கோபப்பட்டால் அக்கையார் என்னையும் பைத்தியம் என்று முடிவு செய்து விடுவார்கள். குந்தவை, நான் உனக்கு தந்தை மட்டுமல்ல, இந்த சோழ பேரரசின் சக்கரவர்த்தி. நீ இளவரசியா இருந்தாலும் என்னிடம் பேச வேண்டிய முறை சம்பிரதாயங்களை கடைபிடித்தே தீர வேண்டும். அதுதான் மரபு. மன்னிக்க வேண்டும், நான் கூட தந்தை மகள் என்ற முறையில் தான் பேசிவிட்டேன். இனி தாங்கள் சக்கரவர்த்தி, நான் இளவரசி, அந்த முறையிலேயே பேசுகிறேன். என்ன பேச போகிறாய்? வேந்தே, தாங்கள் கூட அனுமதி பெற்ற பிறகே பெண்களின் அந்தப்புறத்திற்குள் நுழைய வேண்டும் என்பது அரச குல மரபு. அப்படி இருக்க இந்த பாலதேவர் மட்டும் எப்படி எங்களின் அனுமதியின்றி உள்ளே நுழைந்தார்? தங்களின் மதிப்பிற்குரியவர் என்பதாலா அல்லது தட்டி கேட்க ஆள் இல்லை என்பதாலா? இளவரசி கேட்கிறேன், இதற்கு பதில் சொல்லுங்கள். பாலதேவரே, போய்விட்டேன். ராஜேந்திரா, திருமண விஷயமாக இளவரசி குந்தவி நாச்சியார் என்ன பதில் சொல்கிறார் என்று கேளப்பா. எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அந்த விமலாதித்தரையே மணப்பேன், இல்லையே மடிந்து விண்ணுலகம் செல்வேன் என்று சொல்லண்ணா. மறுபடியும் இளவரசி என்பதை மறந்து பேசுகிறாள். ஆமாம், மறந்து விட்டேன், மன்னித்து விடுங்கள். இதோ வருகிறேன். இவள் எங்கே போகிறாள்? 800 வருடங்களுக்கு பிறகு வரப்போகும் சிக்கலை கூட என்னால் யூகிக்க முடிகிறது. ஆனால் உன் தங்கையின் வாயிலிருந்து அடுத்து என்ன வார்த்தை வரும் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பகைவனின் கையாளான ராஜதந்திரி பாலதேவராக வரும் நம்பியார் தன் நடிப்பாற்றலால ராஜராஜ சோழனுக்கு ஈடு கொடுத்து நடிச்சிருப்பாரு. அந்த மாமன்னனுக்கு கிடைத்த பெரும் அளவு வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல அப்படின்னாலும் கிடைத்த வாய்ப்பை தழுவ விட்டு விடாமல் அவர் சிறப்பாக நடிச்சிருப்பாரு. நாம் நினைத்தபடி விமலாதித்தனை சோழனுக்கு எதிரியாக்கி விட்டோம். சக்கரவர்த்தியின் சரித்திரத்தை முடிப்பதற்கு சரியான திட்டத்தை இன்னும் போடாமல் இருக்கிறீர்களே. பூங்கோதை, சோழனை சாய்ப்பது அவ்வளவு சுலபம் அல்ல. மார்க்கத்தை சொல்லுங்கள். இந்த மன்னனின் வாழ்வை நான் முடித்து விடுகிறேன். உன்னால் முடியுமா? ஆவதும் பெண்ணால், அழிவதும் பெண்ணால். என்ன பூங்கோதை? ஆவதும் பெண்ணால் அழிவதும் பெண்ணால் என்று ஏதோ தத்துவம் பேசினாயே, என்ன அது? வணக்கம் சக்கரவர்த்திகளே. வந்து இது நான் மன்னா,
நல்லவைகளை ஆக்கி வைப்பதும் பெண்தான். அந்த நல்லவைகளுக்கு ஆபத்து ஏற்படும் போது தீயவைகளை அழிப்பதும் பெண்தான் என்று விளக்கம் சொல்லிக் கொண்டிருந்தாள். அந்த சமயத்தில் தாங்கள் வந்து இருந்து. உங்கள் நாட்டைச் சேர்ந்த பூங்கோதை மிகவும் புத்திசாலி. இவள் மீது எனக்கு கொள்ளை ஆசை. காரணம், இவளும் எனக்கு ஒரு மகளாக பிறக்கவில்லையே என்று. தெருவில் போவோர் வருவோர் எல்லாம் அவமானப்படுத்துவார்கள் என்று விமலாதித்தனை புலிக்கூண்டில் அடைத்து வைத்தால் வேடிக்கை பார்க்க வந்த மக்களை எல்லாம் அவன் பக்கம் திருப்பி நம்மையே அவமானப்படுத்த ஆரம்பித்து விட்டான். அப்படியா? எப்படியே அவனை விட்டு விட்டான் எல்லோர் மனதையும் மாற்றி உள்நாட்டில் பெரிய குழப்பத்தையே உண்டாக்கி விடுவார். அதற்கு தக்க தண்டனையை தாங்களே முடிவு செய்ய வேண்டியதுதானே. யாருங்க? வணக்கம் சக்கரவர்த்திகளே. பாலதேவர் என்ன சொல்லுகிறாரோ அதை உடனே நிறைவேற்றுங்கள். கோட்டை வாயிலில் புலிக்கூண்டில் அடைத்து வைத்திருக்கும் விமலாதித்தனை இக்கணமே பாதாள சிறையில் தனிமையில் அடைத்து வையுங்கள். பலே, சரியான தண்டனை. நான் என்ன நினைக்கிறேனோ அதை அப்படியே சொல்லி என் மனதை கவருபவர் இந்த நாட்டிலேயே நீங்கள் ஒருவர்தான். ராஜராஜ சோழன் திரைப்படத்தில் இடம் பிடிச்சிருக்கக்கூடிய மற்றும் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பாடல் தான் கத்து திரைக்கடை அப்படின்னு தொடங்கக்கூடிய பாட்டு. இந்த பாடலை ஆர் முத்துராமன் அவர்கள் ஃபென்டாஸ்டிக்காக பாடியிருப்பார். பாடலுக்கு உண்டான வரிகளை பூவை செங்குட்டுவன் எழுதியிருந்தார். கத்து திரைக்கடல் சூழவனிக்கு ஒரு கண்மணி போன்றவனே, கற்பக நாடன் எப்பொரு மேன்மை கணக்கில வாய்ந்தவனே, முத்தமிழை பயில் வித்தகர் நாவில் முழங்கிடு நாயகனே, மூவுலகும் புகழ் சோழ பராந்தக வாழிய வாழியவே. மனத்தால் தனைத்தான் மதிப்பாய் நினைப்பார் தமக்கே விருப்பானவன், செருக்கால் ஒரு கால் சினத்தால் வெறுப்பார் குடிக்கே நெருப்பானவன், குணத்தால் குலத்தால் இனத்தால் மரத்தால் திறத்தால் சிறப்பானவன், கொடுப்பார் எனத்தான் அடுத்தார் தமைப்பேழும் குலசேகரன் வாழ்கவே. போர்முனையிற் புகழ் சேரன் முடித்தலை போய் உருளப் பெரும் வீரம் விளைத்தனை, புலி வரைந்த கொடி அசையும் முன் பகைவர் முடி துறந்துனது அடிபணிந்திடுவர், பொன்னி வளநாடு கன்னி தமிழ் வீடு என்னும் புகழோடு இன்ப நிறைவோடு, வாழ்க வாழ்க வீர சோழ ராஜராஜன் வாழ்கவே. அந்த காலத்தில் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் படமாக இருந்தது. இந்த திரைப்படத்தில் வசனம், படமாக்கிய விதம், சினிமாஸ்கோப் டெக்னாலஜி, குன்னக்குடி வைத்தியநாதனின் இசை, டிஎம்எஸ், சீர்காழி கோவிந்தராஜன், எஸ் வரலட்சுமியின் நடிப்பும் குரலும் அப்படின்னு ரசிகர்களுக்கு விருந்தாக அமைந்தது. வணக்கம் ராஜதந்திரியாரே. என்ன ஒற்றனே, இன்று ஏன் இவ்வளவு நேரம்? என்ன செய்வது? சோழன் கோட்டைக்குள்ளே நுழைவதென்றால் அவ்வளவு எளிதாகவா இருக்கிறது? இந்த நாட்டு மக்கள் மிகவும் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஏமாற்றவே முடிவதில்லை. இதோ நமது மன்னர் சத்யாசிரியரின் ஓலை. நான் சொல்வதை கவனமாக கேள். நாளைய தினம் சோழ சக்கரவர்த்தியின் பிறந்த நாள் விழா. அதை முன்னிட்டு அவரை இங்கே இன்று ஒரு விருந்து கழைத்திருக்கிறேன். இன்னும் சிறிது நேரத்தில் வந்து விடுவார். வந்து உணவை சாப்பிடும் ராஜராஜ சோழர் மீண்டும் உயிரோடு அரண்மனைக்கு திரும்பவே மாட்டார். காரணம் என்ன தெரியுமா? அவர் சாப்பிடும் உணவிலோ பாலிலோ விஷத்தை கலந்து வைக்கப் போகிறேன். அந்த காரியத்தையும் நானே அழகாக செய்து முடித்துவிட்டு தப்பித்துக் கொள்வேன். விடிந்தால் ராஜராஜனின் பிறந்த நாள் விழாவுக்கு பதிலாக இறந்த நாள் விழாதான் நடக்கப் போகிறது. இந்த சோகத்தில் சோழ நாடே மூழ்கி கிடக்கும் அந்த அரிய சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி தெரியுமா? வருகிற பௌர்ணமி அன்று சத்தியாசிரியன் பெரும் படையோடு இங்கு வந்து சோழ நாட்டின் எல்லையை முற்றுகையிட வேண்டும். மற்ற விஷயங்களை நான் இந்த ஓலையில் எழுதியிருக்கிறேன். நீ புறப்படு. ஒற்றனே, ஒரு சந்தேகம். வா இங்கே. நீ வருவதும் போவதும் ஒருவரும் பார்க்கவில்லையே. அதை பற்றி தாங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அட பாவி, உன்னை பிடித்துவிட்டால் சக்கரவர்த்தியிடம் கொண்டு போய் நிறுத்தி விடுவார்கள். பெரிய சக்கரவர்த்தி அவர்தான். நீங்கள் வெள்ளைக்காக்காய் பறக்கிறது என்று சொன்னாலும் அதற்கும் ஆமாம் போடுகிறாராமே. நீ சரியான பேர்வழி. புறப்படு. வரலாற்று தொன்மையும் புகழும் கொண்ட தஞ்சாவூர் நந்தி பெரிய கோவில்
அவ்வாலய கும்பாபிஷேக காட்சி ஆகியவைகளெல்லாம் வண்ண கலவையின் விசித்திரமான கோலத்தில் அகல திரைக்காட்சியில் கண்விட்டகளை மறுக்கின்றன. ராஜராஜ சோழன் நாட்டை பரிபாலனம் செய்வதும், தஞ்சை கோவிலை காட்டுவதும், அவ்வப்போது மக்களிடம் அன்பு காட்டுவதும், மகன் ராஜேந்திர சோழனுடன் ராஜ்ய காரியங்களை பேசுவதும், மகளை காதலிக்கும் வேங்கி நாட்டு மன்னன் விமலாதித்தனின் சுய கௌரவத்தை மதிப்பதும், அதே நேரம் மகள் விருப்பத்தை கடைசி நேரத்தில் நிகழ்த்துவதும் சிவாஜி அவர்கள் மன்னன், தந்தை, ராஜதந்திரி அப்படின்றதை படம் முழுவதுமே வித்தியாசப்படுத்தி காட்டியிருப்பாரு. சோழ மன்னனாக வேங்கி நாட்டு குலகுரு பாலதேவர் சூழ்ச்சி பற்றி அறியாதவர் போல நடிச்சிருப்பாரு. நம்பியாருக்கு கொடுக்கும் முக்கியத்துவம் காரணமாக என்ன மன்னர் இப்படி இருக்கிறாரோ அப்படின்னு இளவரசன் ராஜேந்திர சோழன், குந்தவை உள்ளிட்டோரை வெறுக்கும் அளவுக்கு மன்னர் நடப்பாரு. ஒரு கட்டத்தில் நம்பியார் பேச்சை அப்படியே கடைபிடிப்பாரு சிவாஜி அவர்கள். இதனால் ராஜ்யமே பறிபோகும் நிலை உருவாகும். ஆனால் கடைசி நேரத்தில் நம்பியார்கிட்ட பணியாற்றும் ஒற்றனாக ராஜராஜ சோழனே நடித்தது தெரியாமல் உளறி கொட்டி சிக்குவாரு நம்பியார். படத்தில் பெரிய அளவில் போர்க்காட்சிகள் இல்லாவிட்டாலும் படம் முழுவதும் ராஜராஜ சோழனாக சிவாஜி அவர்களின் ஆளுமை படத்தை வெற்றிகரமாக ஓட வைத்தது. சக்கரவர்த்திகளே, இரவு நேரங்களில் ஏதாவது சாப்பிடவில்லை என்றால் உடலில் வலிமை குறைந்துவிடும். என்ன உடல், என்ன வலிமை! உங்களிடம் சொல்வதற்கென்ன? இந்த உலகத்தில் வாழவே எனக்கு விருப்பம் இல்லை. ஐயோ, அப்படி சொல்லாதீர்கள். உங்களை ஒரு உன்னத ஸ்தானத்தில் வைத்து பார்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். உங்கள் ஆசை நிறைவேறும் வரை நான் உயிரோடு இருக்க வேண்டுமே. இன்றிருப்பார், நாளை இல்லை. சக்கரவர்த்திகளே, இன்று ஏன் ஒரு மாதிரியாக பேசுகிறீர்கள்? மனம் நிம்மதியாக இல்லை. அரசியலிலே குழப்பம், குடும்பத்திலே பிரச்சனை, எதிரிகளின் தொல்லை. என்ன வாழ்க்கை போங்கள். மன்னா, மன்னா, இந்த பாலை அருந்துங்க. பாலதேவரே, தாங்களும் சிறிது பால் அருந்துங்கள். ஐயோ, நீங்களாவது உணவை வெறுத்து இரவில் பால் பழங்களை சாப்பிடுகிறீர்கள். நானும் ஒன்றுமே சாப்பிடுவதில்லையே. பரவாயில்லை, இன்று மட்டும் எனக்காக சிறிது. மன்னிக்க வேண்டும். பழக்கம் இல்லாமல் சாப்பிட்டால் இந்த பாலும் வயிறு ஏறாவது. சக்கரவர்த்திகள் இதை சாப்பிட வேண்டும். அதை பார்த்து அடியேன் ரசிக்க வேண்டும். இந்த பாலை நான் தான் சாப்பிட வேண்டும் என்று தாங்கள் முடிவு கட்டிவிட்ட பிறகு மறுத்தாலும் விடவா போகிறீர்கள்? நானே சாப்பிடுகிறேன். பாலதேவரே, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லட்டுமா? சாப்பிட்டு விட்டு சொல்லலாமே. சொல்லிவிட்டு சாப்பிடுகிறேனே. சரி. பாலதேவரே, தாங்கள் நினைக்கிறபடி விமலாதித்தனுக்கு மரண தண்டனை கொடுத்துவிட்டு சத்யாசிரியனுடைய மகனுக்கே என் மகள் குந்தவையை மணமுடித்து வைக்கலாம் என்று தீர்மானித்து விட்டேன். நான் சொல்வது சரிதானே? அது மட்டுமல்ல, சத்யாசிரியனை இங்கே வரவழைத்து அவனும் நானும் ஒற்றுமையாக இருக்க ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன். எப்படி? இவற்றுக்கெல்லாம் மேலாக இந்த பரந்த சோழ சாம்ராஜ்யத்தை என் நம்பிக்கைக்கு பாத்திரமான தங்களிடமே ஒப்படைத்து விட்டு நான் துறவரம் பூணலாம் என்றும் திண்ணமாக எண்ணிவிட்டேன். இப்போது கூறுங்கள், மேலே சொன்ன நல்ல காரியங்களை எல்லாம் செய்து முடிக்கும் வரை நான் உயிரோடு இருக்கவா, அல்லது விஷம் கலந்த இந்த பாலை அருந்திவிட்டு இப்போதே நான் இறக்கவா? விஷமா? சக்கரவர்த்திகளே, என்ன சொல்லுகிறீர்கள்? உங்களுக்கு ஒன்றும் தெரியாது பாவம். வெளுத்ததெல்லாம் பால், கருத்ததெல்லாம் தண்ணீர் என்று நினைப்பவர் தாங்கள். அத்தனையும் பூங்கோதையின் செயல். பூங்கோதையின் செயலா? அடி தேட வேண்டாம், தப்பிவிட்டாள். தப்பிவிட்டாளா? அவளை தேடி இப்போதே ஆட்களை அனுப்புகிறேன். யாருங்க? என் ஆட்கள் அவளை பிடித்திருப்பார்கள். சக்கரவர்த்திகளே, அவளை பிடித்ததும் என் முன் கொண்டு வந்து நிறுத்த சொல்லுங்கள். அவளை கண்ட துண்டமாக. நாளை எனது பிறந்த நாள். கைதிகளை எல்லாம் விடுதலை செய்ய போகிறேன். பாவம் பெண், எதற்காக கொல்வது? நாளை ஒரு நாள் வைத்திருந்து மறுநாள் தீர்ப்பு கூறலாம். இருந்தாலும் அந்த வஞ்சகையின் துரோகச் செயலை நினைக்கும் போது என் நெஞ்சமே கனலாக தயிக்கிறது. எதற்காக அந்த வஞ்சகத்தை செய்தால்
பலதேவரே, நீங்கள் இருவருமே இரட்டபாடி நாட்டிலிருந்து வந்தவர்கள் தான். ஆனால் தாங்களோ எனக்கு வழிகாட்டியாக விளங்கினீர்கள். அவளோ என்னை பழிதீர்க்கவே நினைத்தார். சக்கரவர்த்திகளே, உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகி இருந்தால் இந்த உலகம் என்ன சொல்லும்? உலகத்தை விடுங்கள், நான் உங்களை நம்புகிறேன். இருந்தாலும் என் மனம் மிகவும் வேதனைப்படுகிறது. உங்களை தனியாக விட்டால் இப்படித்தான் வருத்தப்பட்டுக் கொண்டே இருப்பீர்கள். நாளை வரை தாங்கள் என்னுடன் தான் இருக்க வேண்டும். வாருங்கள் சக்கரவர்த்திகளே. நல்லவர்கள் அழுதால் நாடு தாங்காது. வாருங்கள். ராஜராஜ சோழன் திரைப்படத்தில் அமைந்திருக்கக்கூடிய மற்றும் ஒரு அற்புதமான பாடல் தான் தஞ்சை பெரிய கோவில் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாட்டு. இந்த பாடலை TR மகாலிங்கம், சீர்காழி கோவிந்தராஜன் மற்றும் S வரலட்சுமி இணைந்து ஃபென்டாஸ்டிக்கா பாடியிருப்பாங்க. பாடலுக்கு உண்டான வரிகளை கண்ணதாசன் எழுதியிருப்பாரு. நஞ்சை கழனிகளின் நாயகனே நீ வாழ்க, நடனமிடும் காவேரி காவலனே நீ வாழ்க. தஞ்சமென வருவோர்க்கு தஞ்சம் வழங்குகின்ற தஞ்சை பெருவுடைய தலைவனே நீ வாழ்க. வெஞ்சமரில் வெற்றி கண்டு அஞ்சலிக்கும் மக்களுக்கோர் விண்ணுயர் பெரிய கோயில் தந்த வீரராஜராஜ சோழனே நீ வாழ. தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழவே, தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழவே, தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழவே, தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழவே, தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழவே, தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழவே. மூன்று நிலங்களுக்கும் முடிசூடினான், புவனம் முழுதும் புலி பொறித்த கொடி நாட்டினான். மூன்று நிலங்களுக்கும் முடிசூடினான், புவனம் முழுதும் புலி பொறித்த கொடி நாட்டினான். தோன்றும் இடங்களில் தன் புகழ் நாட்டினான், தோன்றும் இடங்களில் தன் புகழ் நாட்டினான். என்றும் சோழர் பரம்பரைக்கே வழிகாட்டினான், சோழர் பரம்பரைக்கே வழிகாட்டினான், சோழன் வழிகாட்டினான். ஆய கலைகள் பல நிலைநாட்டினான், தமிழாயும் அறிஞருக்கு சபை கூட்டினான், கன்னி தமிழாயும் அறிஞருக்கு சபை கூட்டினான். தூயவர் தமிழ் வாழ்வில் துணை கூட்டினான், சோழ தொட்டதையெல்லாம் பொன்னாக்கினான், தொட்டதையெல்லாம் பொன்னாக்கினான், சோழல் பொன்னாக்கினான். அறம் காக்க அறச்சாலை உருவாக்கினான். அறம் காக்க அறச்சாலை உருவாக்கினார், மரம் காக்க படைச்சாலை உருவாக்கினார், உயர்கல்வி கூடங்கள் உருவாக்கினார், பக்தி வளர்ந்திட ஆலயம் உருவாக்கினார், சோழன் உருவாக்கினார். தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழவே, தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழவே, தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழவே, தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழவே. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.